அக்கா மனோகர் ஊர்ல இருந்து வந்துட்டானா? எப்படி இருக்கான் பாக்குறதுக்கு? நல்ல அழகா இருக்கானா? எங்கக்கா இருக்கான்? எந்த ரூம்ல இருக்கான்? நான் பாக்கட்டு துடியா துடிக்கிறேன். ஐயோ தம்பி, கதையே மாறி போச்சுடா. என்னக்கா இது? விவரமா சொல்லுங்கக்கா. நம்ம திட்டம் எல்லாம் பாழா போச்சுடா, பாழா போச்சு. வெளிநாட்டுக்கு போய் படிச்சுட்டு வர்றேன்னு போனாலும் போனா ஒரு வெள்ளைக்காரியை இழுத்துட்டு வந்துட்டான்டா. இந்த 2 கண்ணால பார்த்தேன். நித்யானந்தம், நீயுமா பாத்துக்கிட்டு சும்மா இருந்த? இந்த மனுஷன் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்காரு. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. தெரிஞ்சு தெரியாது போல போயிட்டு இருக்காரு. நித்யானந்தம், உடனடியா அந்த பெண்ணை விரட்டி ஆகணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை இமிடியேட்டா செய். மூர்த்தி, அவங்க என்ன ஆடு மாடுகளை அடிச்சு விரட்டு? வளர்ந்தவங்க என் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனோகரை விட்டு அந்த பெண்ணு போய் ஆகணும். அதுக்காக எவ்வளவு பணம் செலவானாலும் சரி பரவாயில்லை. கமான், சீக்கிரம் புறப்படு. சரி மூர்த்தி. அங்க பாத்தியா, நம்மள அழகு பட்டியல அவமானப்படுத்தின இளம் சங்கீத மேதை. நம்மளை எல்லாம் பேரையில் நினைச்சு அவமானப்படுத்தின அந்த ஆளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்டி. ஆமாண்டி, சீக்கிரம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க. இப்படி செஞ்ச என்ன? என்னடி? ஐயோ காப்பாத்துங்களே, ஐயோ காப்பாத்துங்களே, யாரும் இல்லையா? ப்ளீஸ் காப்பாத்துங்களே, காப்பாத்துங்க. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே. என்ன இருந்தாலும் நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு. என்னடி நீங்க பிரிச்சு வர அவரு கட்டியா? நீ நான் அப்பவே நினைச்சேன், எப்ப அவரு உன் கைய காலை தொட்டு தூக்குனாரோ அப்பவே உன் மனசையும் தொட்டுட்டாரு. சரிதான், சும்மா இருங்கடி. அது பயந்து போயிட்டாரு. நான் போய் குடிச்சிட்டு வரேன். இந்த வயதுல சுக்குநூறா உடச்சு போட்டு நம்ம ஆத்திரத்தை தீர்த்துக்கலாம். சிட்டி வேணாண்டி, நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன். என்னடி கல்பனா திடீர் பல்ட்டி? அதுதான் அதுதாண்டி, அதுவே தாண்டி. மிஸ்டர் மிஸ்டர், உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க கோஷ்டிக்கு ஒரு கும்பிடு. உங்க வயது இதை தொடர்றதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. எவ்வளவு நாளா என்ன திட்டம் போட்டு அவமானப்படுத்த நினைச்சீங்க? இந்த கோஷ்டிக்கே நீதான் தலைவியா? நீ ஒரு பெண்ணா? உனக்கு வெக்கமா இல்ல? என்ன மன்னிச்சிருங்க. உங்களை பழி வாங்கணும் திட்டம் போட்டு பலியானதுனா நான் ஒன்னும் பலியாக்கலையே. நீங்க ஒண்ணும் செய்யல. ஆனா உங்க பொறுமை என் பெருமையை சுட்டி காட்டிடுச்சு. உங்க பெருந்தன்மை உங்க உயர்ந்த உள்ளத்தை எடுத்து காட்டிடுச்சு. உங்க அன்பு வழி என்ன உங்களுக்கு அடிமையாக்கிடுச்சு. அடிமையா? ஆமா, காலமெல்லாம் உங்களுக்கு அடிமையா இருக்க ஆசைப்படுறேன். கல்பனா, ரவி, கல்பனா, ரவி, கல்பனா, ரவி. வந்துச்சாடா மனோரே, இங்க சரியா நில்லுடா. உனக்கு திருஷ்டி கழிச்சு ஆர்த்தி எடுத்து உன்னை உள்ள கூட்டிட்டு போனோம். என்னடா இது போக? ஆண்டி என்னடா திருஷ்டி ஆர்த்தி? ஆமாடா திருஷ்டி வாட் ஆர்த்தி. சரி நீ சரியா நில்லு. வரேன். அடியா அஞ்சு அஞ்சுகோ, அந்த மாலை எடுத்துக்கிட்டு வாடி. அடியா கமலா, அந்த பூசணி காடு. அடியே எனக்கு மனம் இருக்கு. பூசணி அடியே கஸ்தூரி, இந்த ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வா. அடியே சரோஜா மாலை எடுத்துக்கிட்டு வா. அடியே தேங்காய் எடுத்துட்டு வாங்கடி. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்களாரி, 10 லட்சம் மைலுக்கு அப்பால இருந்து பறந்து வந்திருக்காண்டி என் தம்பி மவன். பாடிங்க, ஏன் ஓடுற? வச்சான். ஐயோ வச்சானா 2 நில்லு. ஆண்டி யார் இது லூசு? இதுவா 5வது வீட்டு பஞ்சரத்தனுக்கு மவடா. ஓ அந்த பொண்ணா? போங்கடி சுத்துங்க. என்னங்க இது திருஷ்டி சுத்தும் போது இதையெல்லாம் கையில வச்சுக்கிட்டு அதெல்லாம் சாம்பிராணி போக மாதிரி இருக்குடி. சுத்துங்கடி. என்னடி இது? நீங்க சுத்துங்க, வாங்கடிக்க. ஐயோ ஐயோ
பொம்பளை பசங்களை பார்த்து ஏன்டா இப்படி பயந்து ஓடுற? யார பார்த்து அப்படி கேக்குற? சீமையில இருந்து வந்திருக்கேன், எனக்கா பயம்? சீமையில எல்லாம் பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி ஆடுவாங்க தெரியுமா? அப்படியா? அப்படி தெரியுமா? அப்பா எல்லாம் தொலைஞ்சிருங்க. அதுக்கு தொலையிட்டோம். அவளை தொலைச்சியா? எவ்வளவு? அதான்டா சீமையில இருந்து பிடிச்சிட்டு வந்தியா அந்த சிங்காரியா என்ன பண்ண? லவ் பண்ண. அது இல்லடா, அவளை சேர்த்துனியா கேட்கிறேன். அவளை தோற்றத்துக்காக தான் பணம் வாங்கிட்டு போகணும் வந்திருக்கிறேன். பணம் தானே வேணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 5000 ரூபாய் கொடு. 5000 என்ன? அந்த மனுஷனே வரட்டும், 10,000 வாங்கி தரேன். அவளை தொலைச்சிரு. ஏய் நாயே, நல்ல டிஃபனா நிறைய கொடு. ஓ சாரு வரு சாரு. என்ன தம்பி, உங்க பிறந்த நாள் அதுமா அம்மா ருசி ருசியா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடாம எங்க இருந்து போறீங்க? அதுல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. நான் பார்த்து வந்துடுறேன். நீ உட்காருப்பா, நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு வேணுமா? நானே பார்த்து வந்துடுறேன். நான் சாப்பிட்டாச்சு. அது என்ன படபடப்பு? சாப்பிடுங்க. ஓஹோ, இந்த ஆத்தோரமா காருன்னு சொன்னீங்களே, அது எந்த காருப்பா? அது வந்துமா ஆத்தோரமா கார்ல ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் விஷயமா பேசினாரு. அதை சொல்றான் பழனி. அவர்தான் வந்திருக்காரோ என்னமோ. ஆமாமா, அவரே தான் வந்திருப்பாரு. நான் போய் நீ உட்கார்ந்து சாப்பிடுப்பா, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா போய் பார்த்துட்டு தான் வரட்டுமே தம்பி. ஐயோ, கல்பனாவை அம்மா பாத்திர போறாங்களே. என்ன கல்பனாவா? அடரே, அதான் அந்த பொண்ணு பேரா? அப்பன் பேரு, சொந்த ஊரு, ஊரு வீர என்ன? யாருக்கு தெரியும்? என்ன அட்ரஸ் இல்லாத காதலா? சும்மா இருக்க மாட்டேன். வாமா, யார் வேணும்? வந்து மிஸ்டர் ரவி வீடு இதுதானே? ஆமாம்மா. அவர் இருக்காரா? சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்க யாரு? அத பத்தி உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. கல்பனா வந்திருக்கேன், சீக்கிரம் வர சொன்னேன்னு சொல்லு. போ. ஆகட்டும்மா, உட்காருங்க. ஐயோ, அம்மா வராங்களே. கடவுளே, என்ன நடந்ததோ தெரியலையே. காதலிக்கு வீட்டு அட்ரஸ் கொடுக்கறதுக்கு முந்தையே இந்த புத்தி இருந்திருக்கணும். சரி சரி, ஒண்ணும் தெரியாத மாதிரி சாப்பிடுங்க. ரவி, என்னம்மா? யாரோ கல்பனாவா உன்னை தேடி வந்திருக்காங்கப்பா. கல்பனாவா? அது யாரு பழனி? இது இது என்ன கேள்வி? உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு என்ன தெரியும்? அதுதானே. ஆமா, என்ன எதுக்காக தேடிட்டு வந்திருக்காங்க? ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் விஷயமா தான் வந்திருப்பாங்களோ? ஏன், ப்ரோக்ராம் விஷயமா தான் இருக்கும். போயிட்டாங்கல்ல? இல்ல இல்ல, உட்கார சொல்லிட்டு வந்திருக்கேன். உட்காரவே சொல்லிட்டீங்களா? தம்பி, நீங்க போய் ஏன் அனுப்பிச்சுட்டு வந்துருங்க. ம். என்ன கல்பனா இது? சமயம் சந்தர்ப்பம் எதுவும் தெரியாம நீ பாட்டுக்கு ஹார்ன் கொடுத்துட்டே இருக்கியே. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? 10 உங்க வீட்டு வேலைக்காரி வேற யாரு என்னன்னு அப்படியே திணற அடிச்சிட்டாங்க. வேலைக்காரியா? உன்னை உட்கார சொன்னாங்க, அவங்களையா சொல்ற? போச்சு, அதுதான் எங்க அம்மா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. சாதாரண தப்பா? கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே மாமியார வேலைக்காரின்னு நினைச்ச மருமகளை யாருதான் தன் பிள்ளைக்கு கட்டி வைப்பாங்க? அவ்வளவுதான். நம்ம காதல் அதோ கதிதான். இப்ப என்னங்க செய்யறது? என்னத்தை செய்யறது? எங்க அம்மா வந்ததும் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து, மாமி மாமி, நான் செய்ததெல்லாம் தப்புன்னு பட்டு பட்டுன்னு கண்ணத்துல போட்டுக்க. ரவி, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, எழுந்துருமா. நீ என்ன தப்பு செஞ்ச? தெரியாசனமா செய்யற குத்தம் குத்தமே இல்ல. ரவி, உனக்கு எப்படி தெரியும்? பெண்கள் கல்லூரி போட்டியில சந்திச்சோம். சண்டையில ஆரம்பமானது சந்தோஷமான நிலைமைக்கு வந்திருக்கு இல்லையா? ரவி, என்ன இருந்தாலும் நீ இவ்வளவு மோசமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா சொல்றீங்க? நான் எதுவும் தப்பு. இவ்வளவு நாளா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுவாம்மா, அது வந்து நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள கல்பனால அவசரப்பட்டுக்கிட்டு. சரி சரி, இந்தாம்மா பாயசம் சாப்பிடு. எங்க அம்மாவே செய்தது ரொம்ப ருசியா இருக்கும். நீ எந்த ஊரம்மா? திருச்சிங்க. எங்க அப்பா பெரிய பிசினஸ் மேன். நான் வரட்டுமா? சரிம்மா, கொண்டு போய் விட்டுட்டு வா. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. சரிம்மா. என்ன பழனி? பாத்தீங்களாம்மா, தம்பி சின்ன வயசுல என் கையை பிடிச்சிட்டு வெளியே போச்சு. இன்னைக்கு ஒரு பொம்பளையோட போகுது. நாளைக்கு ஞாபகமா வருமா? ரவி எப்பவுமே உன்னை மறக்க மாட்டான். பழனி, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்னமா, ஆத்து மணல்ல புடிங்கி எடுத்த முள்ளங்கி கிழங்கு மாதிரி அப்படி கொழு கொழுன்னு இருக்குது. அந்த பொண்ணு நம்ம ரவிக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். என்னது? திருச்சியில அவங்க அப்பா பெரிய பிசினஸ் மேனா. அவங்க யாரு என்னன்னு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டு வா. ஒரு நாளைக்கு போய் பொண்ணை கேட்டு வந்துருவோம். கேட்டு வர்றதனத்தம்மா, கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டு வந்துறேன். வரட்டாமா? வரேம்மா. We came to see Manohar. Oh, you just left? Well, I am Manohar's uncle.
and he's my good friend. Oh, Manohar, uncle. Vanakkam, vanakkam. Pleased to meet you. The pleasure is ours. Please be seated. Thank please. you. Thank you. You speak Tamil too? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். Mr. Manohar எனக்கு தமிழ் கத்து கொடுத்திருக்கு. Do you like to have some drink? Boy. Don't you bother. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கோம். அந்த உதவியை மட்டும் நீ செய்துட்டேனா ரொம்ப கடமைப்பட்டவங்களா இருக்கும். உதவி? What's that? I'll do that with pleasure. தெரியுதுமா? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ தட்ட மாட்டேன்னு. இந்த உதவியை மட்டும் நீ செய்யலன்னா குடும்பமே சிதறி போடும். அண்டர்ஸ்டாண்ட்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்கம்மா. நீ யாரை கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் யாரும் தட்ட மாட்டேன். மனோகரை விட எவ்வளவோ சத்தியான மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? அதனால நீ பிடிவாதம் பிடிக்காம மனோகரை மறந்துடம்மா. என்ன? மனோகரை நான் மறக்கணுமா? Why? It is impossible. Why? Why? நித்யானந்தா, கல்பனா பத்தி சொல்லு. அம்மா ரோசி, மனோகருக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டேம்மா. ஓ, நீங்க வாக்கு கொடுத்தா நான் என்ன பண்றது? இல்ல மிஸ்டர் மனோகர் தான் என்ன பண்றது? இதுக்கு முன்னே நீங்க அவரை கன்சல்ட் பண்ணிருக்குதா? இல்லம்மா, ஆனா எங்க ஊர்ல பெத்தவங்க கொடுக்கிற வார்த்தையை பொண்ணு பிள்ளைங்க மதிச்சு நடக்கிறதாம்மா நாகரிகம். நான்சென்ஸ். மேரேஜ் பண்ணிக்க போறவங்க அப்ரூவல் இல்லாம எப்படி மேரேஜ் நடக்கும்? அப்படி நடக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்க அந்த பெண்ணுக்கு வேற ஒரு பிரைட் குரூமை பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க. அது தான் புத்திசாலித்தனம். ஜஸ்ட் வெயிட். அவசரப்படாதம்மா. நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். மனோகரை மறந்துடு. How cheap you are. பணத்துக்காக காதல் பண்ணது நினைக்குதா? Get out both of you. என்னடாலே மீன் பிடிக்கன்னு சொல்லிட்டு உள்ள இருக்க செடியெல்லாம் கொண்டு வர? கொஞ்சம் நான் என்ன பண்ணுவேன்? மீன் 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 மீன். நாளை அத்தை வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு. விஷயமா தான் குட்டையில குடிச்ச மீன் சொன்னா அத்தை தட்டு தண்ணிய வச்சு திங்கும். இதை கொடுத்து தான் காக்கா பிடிக்கணும். ஓ காட், மீன் பிடிச்சு முடிச்சு அப்புறம் காக்கா வர பிடிக்கணுமா? காக்கானா பறக்கிற காக்கா இல்ல, காக்கா பிடிக்கிறதுன்னா தாஜா. தாஜா என்ன பட்சி? பட்சியா பாலா போச்சு. தாஜா பண்றதுன்னா கோப்ஸ் பண்றது. ஓ டார்லிங், அத்தைக்கு மீன் வேணும்னா மார்க்கெட்ல போய் மீன் வாங்கி கொடு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, குடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இப்ப வேணும். நான் முதல்ல ஏதாவது குடிக்கிறோம். இரு, நீ இதை வச்சுக்கிட்டு குட்டைக்கு அந்த பக்கமா உட்கார்ந்து மீன் பிடிச்சிட்டு நான் போய் எழுநி வாங்கிட்டு வர்றேன். இளநீர்னா என்ன? கோகனட் இன் பேபி சைஸ். ஓ ஐ சீ, என்ன கோகனட்? ஆமா, நீ போய் அந்த பக்கமா மீன் பிடி, நான் போய் எழுநி வாங்கிட்டு வரேன். போ, குடிச்ச மேல போ. மனோகர், மனோகர், யாருங்க? என்ன சிரிப்பு? உனக்கு ஒண்ணு சொல்லணும். சிரிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா? என்னால ஆனா புத்திமதி சொல்லணும். அது சரி, புத்திமதி சொல்றது உங்களால ஆகும், அதை கேட்கறதுக்கு எங்களால ஆகாது. டேய் டேய், என்ன மரியாதை குறைவா பேசிக்கிட்ட? நீ புத்துக்கிட்டு டேங்கிற, டீசெண்டா பேசுற. டேய் டேய் டேய். மனோகர், எல்லாம் உன் நன்மைக்காகத்தாப்பா சொல்றேன். இந்த மேல்நாட்டுக்காரி உறவு உனக்கு தேவையே இல்லை. இது என்னைக்கு இருந்தாலும் நல்ல முடிவா இருக்காது. போயா, ஆரம்ப காலத்திலேயே முடிவு காலத்தை பத்தி யோசிக்கிறவன் முன்னுக்கு வர முடியாதியா? பிறந்ததுல இருந்தே ஒருத்தர் சாவை பத்தி நினைச்சுட்டு இருந்தானா எப்படியா வாழ்க்கையை நடத்துவான்? மனோகர், என்ன இருந்தாலும் அந்த பொண்ணுடைய உறவு உனக்கு வேண்டாம்பா. அதெல்லாம் சாதாரண பொண்ணு நினைச்சியா? லண்டன்ல பிறந்த சாவித்திரி, அமெரிக்காவில் வளர்ந்த அருந்ததி, ஃபாரின்ல இந்த நலனை சந்திச்சு கூப்பிட்ட உடனே கூடவே ஓடி அந்த தமயந்தி. உன் கதையில நலன் போக மாட்டான். இந்த தமயந்தி சொல்லிக்காம ஓடி போடுவான். என்னையா என் முன்னாடியை பத்தி என் முன்னாடி இன்சல்ட் பண்ற? மரியாதையா வேலையை பார்த்துட்டு போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாது. அட போயா. போக முடியாதுங்க. ஏன் என்ன அடிக்குது? ஏன் சண்டை? எனக்கு பயமா இருக்கு டார்லிங். போலே போலே. டார்லிங், யார் இந்த ஆளு? போலீஸ் சொன்னோனே புயல் வேகத்துல ஓடுது. முள்ள மாதிரி பய, முடிச்ச வைக்க பய, எவனோ ஃப்ராடு. என்னை உன்னையும் பிரிச்சு என்ன அவன் கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறான். அவன் இருக்கிறான். நீ வா, நம்ம எள்ளி சாப்பிட போலாம். டார்லிங், எனக்கு இளநீரும் வேண்டாம், அத்தையும் வேண்டாம், மீனும் வேண்டாம். ஹோட்டலுக்கு போலாம். என்ன நீ என்ன ஓட்டியா கூட்டி போற? கையை எடுத்து கூட வா.